ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா போட் நெக்லேயே ஒரு சிம்பிளான ஒர்க் தான் இது. சிம்பிளாகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிசைனில் இருக்க பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போது நார்மல் நெக் வைக்கிறத விட போட் நெக் தான் வந்து மோஸ்ட்லி வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போட் நெக் வைக்கிறதுலையே நம்ம சிம்பிளாகவே ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சில்வர் ஒர்க்கில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட சில்வர் ஒர்க்கில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நம்ம சில்வர் கலர் மட்டுமே யூஸ் பண்ணி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவுட்லுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக எலகண்ட்டாகவே வந்திருந்தது. பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங்குமே ரொம்பவே ப்ராப்பராக நீட்டாக கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸ்டிச்சஸ் எதுவுமே வந்து எக்ஸஸ் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் சரி, கட் பீட்ஸ், அப்புறம் பேர்ல் பீட், இந்த மாதிரி சீக்வன்ஸ் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம பேக்கில் யூஸ் பண்ணியிருக்க சேம் பேட்டர்னை இந்த மாதிரி பார்டருக்கு மேலே வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட பார்டர் வச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்டருக்கு மேலேயே இந்த மாதிரி வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறனால ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும் ஒர்க்கு. நீங்கள் எப்போ வேர் பண்ணாலுமே ரொம்பவே கிராண்டான ஒரு லுக்கை வந்து கிடைக்கும். ஸோ சீக்வன்ஸ் இருக்கிறதுனால டபுள் ஷேட்லேயுமே இருக்கும். உங்களுக்கு சன்லைட்லேயும் சரி, நைட் லைட்லேயும் சரி ரொம்பவே சூப்பராக கிளிட்டரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சில்வர் சாரியில் எடுத்திங்கன்னா இந்த டிசைன் பேட்டர்னை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் லோ பட்ஜெட்லேயே இதே மாதிரி ஒர்க்கு நீட்டாக ஃபினிஷிங்காக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த டிசைன் பேட்டர்னோட டீட்டெயில் வீடியோ பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ பேக் நெக் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட் நெக் வச்சுட்டு சென்டரில் நார்மலான ஒரு ஓப்பன், ரொம்ப அதிகமாகலாம் நம்ம வந்து ஓப்பன் வைக்கலை. ஸோ நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட ரொம்பவே மினிமமாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்க நார்மல் ப்ளவுஸ் போட்டாங்கன்னா எந்த அளவு இறக்கம் இருக்குமோ அதே அளவு வச்சே நம்ம இந்த மாதிரி போட் நெக்கில் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அவங்க போட்டாலுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி போட் நெக் வைக்கிறதுக்கு ஃபியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக ஓப்பன் இருக்கும்னு கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாலே வந்து நீட்டாக இருக்கும். இப்போது ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா சேம் நம்ம பேக் நெக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் மெத்தடில் தான் வந்து ஸ்லீவுக்கும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது சரி த்ரெட்டு, அப்புறம் கட் பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பேர்ல் பீட், சீக்வன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் புட்டாஸுமே வந்து ரொம்பவே நீட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ புட்டாஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால டபுள் ஷேடில் வந்து தெரியுது. நம்ம ஸ்டிச்சிங்குமே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அந்த ஷேப்பை வந்து அப்படியே வந்து கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த ஒர்க் வந்து ஓவராலாக ரொம்பவே நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு பேக் அண்ட் ஸ்லீவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைங்க, நம்ம ஃப்ரண்ட்டுக்குமே சேம் ஒர்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டுமே ரொம்பவே நீட்டாக வரணும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸ்டிச்சிங்குமே ரொம்ப நீட்டாக நம்ம எவ்வளோ தூரம் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மேலேயே தான் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.